கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 5 அப்பம் இந்த புதுமையை நாம் படிக்க கேட்டோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு அந்த மக்களை பார்த்து மனம் இறங்கி அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். ஆனால் சீடர்கள் தங்களால் என்ன முடியும், இவ்வளவு பேருக்கு எப்படி உணவளிப்பது என்பதனால் அவர்களை வீட்டிற்கு செல்ல அவரை கேட்டார்கள். ஆனால் அவரோ அனைவரையும் புல்தரையிலே அமரச் செய்து அவர்களுக்கு இந்த புதுமையை செய்து உணவு கொடுத்தார் என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சீடர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களிடம் என்ன இருக்கிறது என்றதும் அவர்கள் தங்களிடம் இருக்கிறதை சொன்னார்கள். 5 அப்பம் 2 மீன் துண்டுகள் மட்டும்தான் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, இதுதான் எங்களிடம் இருக்கிறது, இது மேல் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று மனித பலகீனத்தை அவர்கள் மனித இயலாமையை எடுத்து சொல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அவர் முழுமையான மனிதன் என்றவர், அவர் முழுமையான இறைவன். எனவே மனித பலகீனம் நமக்கு இருந்தாலும், இயலாமை என்பது இருந்தாலும், ஆனால் இறைவனில் நாம் எப்படி இருக்கிறோம்? வலிமை கொண்டவர்களாக, வல்லமை படைத்தவர்களாக, நம்மால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்றார். எவ்வாறு? அந்த அப்பத்தையும் மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். அப்படி என்றால் ஜெபிக்கின்றார், தந்தையை நோக்கி மன்றாடுகிறார். என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது இறைவா, நீர் இவற்றை பலுகி பெருக வேண்டும், நீர் இவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். எனவே ஆண்டவர் இயேசு மனித பற்றாக்குறை, மனித பலகீனம் அல்லது இயலாமை என்பதை கருத்தில் கொள்ளாமல் இறைவனுடைய வல்லமையை அவர் அங்கே நம்புகின்றார். அந்த வல்லமையின் அடிப்படையிலே அவர் நம்பிக்கையோடு அத்துணை பேருக்கும் அந்த சிறிய உணவை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்கின்ற வகையிலே அவர்களுக்கு உணவு ஊட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி இருந்தாலும் சரிதான், கடவுளின் கரங்களிலே நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த புதுமையை ஆண்டவர் செய்கின்றார். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற புனித ஜான் மரி வியானி என்பவரும் இருக்கின்றார். அவரும் எல்லோராலும் இனிமேல் இவர் தேரமாட்டார், இவர் படிப்பிலே அறிவிலே மிக குறைவாக இருக்கின்றார். அந்த காலகட்டங்களிலே சமீப காலம் வரைக்கும் கூட குருக்கள் ஆவது என்பது மிகவும் கடினம். ஆனால் இன்றைக்கு குருக்கள் ஆவது என்பது மிகவும் எளிது. ஆனால் குருக்கள் ஆக கடைசி வரைக்கும் இருப்பது என்பது சற்று கடினம். அது ஒரு பெரிய ஒரு சவாலானது. இப்பொழுது கூட அருட்சகோதரி அவர்கள் ஆங்கிலத்திலே வாசகம் வாசித்தார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவருக்கு பிறந்த நாள் என்பதனால் நம்முடைய தாளாளர் முதல்வர் திருவாளூர் சாமி அவர்கள் அவரை வாழ்த்தினார்கள். அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், பி ஆல்வேஸ் ஏஞ்சல். நீங்கள் ஏஞ்சலாக இருக்கிறீங்க, நீங்கள் சம்மன்ஸாக இருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் அதே சம்மன்ஸ் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு, அதுதான் பெரிய ஒரு சவால் இன்றைக்கு. எனவே குருக்களாவது என்பது மிகவும் எளிது. ஆனால் குருக்களாக கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது என்பது மிகவும் கடினம். இன்றைக்கு எத்தனை குருக்கள் தற்கொலைக்கு ஆளாகிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது விசனத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டிலேயும் அது நடக்கிறது, நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரளாவிலே அது நடக்கிறது, நம்முடைய தமிழகத்திலேயும் நடந்திருக்கிறது. ஏன் ரோம் மற்றும் இத்தாலி நாட்டுகளிலே கூட இது நடக்கிறது. இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாகும். எனவே குருக்களாவது என்பது எளிது, ஆனால் குருக்களாக வாழ்வது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் தான் புனித ஜான் மரி வியானி. அவர் என்ன நினைத்தார் என்று சொன்னால், என்னிடம் 5 அப்பம் 2 மீன் துண்டு தான் இருக்கிறது, அவ்வளவுதான், நான் உன்னுடைய கரத்தில் இருக்கிறேன்,
என்னை எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்துவீங்க, எவ்வளோ பேருக்கு வேணாலும் நான் சேவை செய்வதற்கு என்னை நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்தார், தன்னை சரணாகதியாக்கினார். ஆனால் பல நேரங்களிலே குருக்கள் நாங்கள் எங்களுடைய பலத்திலே நம்பிக்கை வைக்கின்றோம். என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும், என்னிடம் இந்த தான் இருக்கிறது, அதற்கு மேல் நான் எப்படி கொடுக்க முடியும் என்று எங்களுடைய அந்த பலத்தையும் எங்களுடைய அந்த சூழ்நிலையை மட்டுமே நாம் கண்ணோக்குகின்ற பொழுது அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மனநிலை மாற்றம் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் ஜான் மரி வியானி இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்றார். அது எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். எனவே இவர் சிறு வயதிலேயே படிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை. காரணம், அந்த காலகட்டம் என்பது பிரெஞ்சு ரெவல்யூஷன், அந்த பிரெஞ்சு புரட்சி, அதுதான் எல்லா புரட்சிக்கும் அடிப்படையான ஒரு புரட்சி. அதன் பிறகு நிறைய ரஷ்ய புரட்சி, பசுமை புரட்சி என்றெல்லாம் ஏகப்பட்டது வந்தது. ஆனால் இந்த பிரெஞ்சு புரட்சி என்பது தான் உலக வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்டது. அந்த வகையிலே அந்த புரட்சிக்கு பிறகு ஏராளமான சேதம், நாடே ஒரு அழிவின் நிலைக்கு ஆகிவிட்ட சூழ்நிலையிலே படிப்பு என்பதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனவே சிறு வயதிலே சரியான கல்வி இவருக்கு கிடைக்காததால் இவர் குருமடத்தில் சென்று சேர்ந்த பொழுது இவரால் லத்தீன் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே குருக்களாவது என்பது அவ்வளவு கடினம். லத்தீன் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல அறிவாளிகளாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பாடத்தில் அவர்கள் தவறிவிட்டால் நாங்கள் படிக்கின்ற பொழுதெல்லாம் அவ்வளோதான், அவுட், ஆட்டோமேட்டிக்காக அவுட், அதுக்கு மேலே அங்கே வரவே முடியாது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இவரால் படிக்க முடியவில்லை என்பதனால் பல பேர் இவர் ஒன்றும் தேரமாட்டார், இவர் குருவாக தகுதி இல்லாதவர் என்று அனுப்பிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அறிவு மட்டும்தான், கல்வி மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் என்று அவர்கள் நினைத்து அவரை அனுப்பினாலும் அவருடைய ஆயர் அவர் மேல் தனி கவனம் செலுத்தி அவருக்கு குருத்துவ அருட்பொழிவை செய்தார். ஆர்ஸ் என்ற ஒரு சிறிய இடத்திற்கு அனுப்பி வைத்தார். லியோன் என்ற அந்த நகரத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது அந்த நகரம். அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார். நகரம் அல்ல, அது கிராமமாகத்தான் அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். 250 குடும்பங்கள் தான் அங்கே இருந்திருக்கிறது அவர் சென்ற அந்த சமயத்தில். அவர் அவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த இடத்திற்கு எப்படி போக வேண்டும் என்பது தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் அந்த சோளக்காடு, மக்காச்சோளம், இன்றைக்கும் அதை அங்கே விளைவிக்கின்றார்கள். அந்த சோளக்காட்டுக்குள்ளாக நுழைகின்றார். அந்த ஊருக்கு எப்படி போவதென்றே தெரியவில்லை. அங்கே ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான். அவனை அழைத்து, தம்பி இங்கு வா, இந்த ஆர்ஸ் என்ற ஊருக்கு எப்படி போகணும் எனக்கு வழிகாட்டு, நான் உனக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். அவன் பார்த்து இவர் சிரிக்கிறான். ஏன் நீ ஆர்ஸ் என்ற ஊருக்கே வந்துட்டு ஆர்ஸ் என்ற ஊருக்கு நீ போகிறதுக்கு வழி தெரியாதவர், எனக்கு நீ மோட்சம் போகிறதுக்கு வழிகாட்ட போறியா அப்படின்னு சிரிச்சுட்டு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த ஊரை காட்டினாராம். அன்புக்குரியவர்களே, அது உண்மை. அவர் அந்த இடத்திற்கு சென்ற பிறகு எத்தனை ஆயிரம் மக்கள் அன்றாடம் வந்தார்கள், அவருடைய அருளுரையை கேட்டார்கள், அவருடைய நல்ல ஒவ்வொரு அருட்சாதன ஆசிரியரை பெற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர் விண்ணகத்திற்கு அத்தனை பேருக்கும் வழிகாட்டினார். நல்ல ஒரு வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு அருள் உதவியை செய்தார், ஆசீர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் ஒதுக்கிய மனிதர் அவர். ஆனால் இன்றைக்கு உலகம் போற்றும் புனிதராக இருக்கின்றார் என்று சொன்னால் 5 அப்பம் 2 மீன் துண்டு ஆண்டவருடைய கடன்களில் இருக்கின்ற பொழுது அது அற்புதமாக மாறுகிறது, பலுகுகிறது, பெருகுகிறது. அதே போன்றுதான் ஜான் மரி வியானி ஒன்றுக்கும் உதவாத ஒன்றுமில்லாத ஒரு மனிதர். ஆண்டவருடைய கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்த பிறகு அவர் எத்தனை ஆயிரம் மக்களுக்கு அருட்பணி செய்தார். இன்றளவும் அவர் போற்றப்படுகிறார் என்பதை நினைத்து பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் நம்மால் இயலவில்லை என்பதை விட கடவுளால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.